ஞானம் வேணும். சாதாரணமாக பாருங்க, வண்டு வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? அரிசியில் வண்டு வரக்கூடாது. நம்ம ஆட்கள்லாம் என்ன செய்வோம்? அரிசியில் வண்டு வரக்கூடாதுன்னா என்ன செய்வோம்? அந்து பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கு. அந்த பூச்சி அணிஞ்சிரும், உள்ளே வந்துடும். அந்த பூச்சி அல்லது ஒரு சிறு வண்டு உள்ளே வந்துடும். அதை காப்பாற்ற யாருக்கு தான் தெரியும்? பெண்களுக்கு தான் தெரியும், ஆண்களுக்கு தெரியாது. பெண்கள் என்ன செய்வாங்க? அந்த அரிசியில் இருக்கிற வண்டுகளை வரவிடாமல் பாதுகாக்கக்கூடிய ஏதாங்கிற ஒன்று, என்னது, வெள்ளைப்பூடு தோலையோ அல்லது அந்த புங்கைன்னு ஒரு இலை இருக்குது, அந்த புங்கை இலையையோ காயப்பட்டு அந்த இலையை உள்ளே போட்டால் என்ன செய்யாது? எந்த பூச்சி வகையும் அந்த அரிசியை தொடாது. இல்லை மூடைக்கு வெளியில் வச்சாலும் கூட என்ன செய்யாது? வராது. சரி, புளி இருக்குது, வீட்டில் உப்பு போட்டு பாதுகாத்து வைக்கிறீங்க. எதுக்கு? புளியும் கொட்டை நெஞ்சிடக்கூடாது, அது பூச்சி அரிச்சிடக்கூடாதுன்னு. இப்படி எத்தனையோ விதத்தில் பாதுகாக்கக்கூடிய திறமைகள் நம்முடைய தாய்மார்கள்ட்ட இருக்கும்போது, அருமையானவர்களே, படித்த வேண்டத்தில் இது இருக்காது. படித்த வேண்டத்தில் என்ன செய்யாது? இருக்காது. ஆகவே ஞானம் வெறும் விருதா. உலகத்தில் ஞானம் உலகத்துக்கு ஏற்றபடி தான் இருக்கும். ஆனால் அந்த ஞானத்தை வச்சு நீ பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் ஞானமானது வித்தியாசமானது. அது கடவுளுக்கு பயந்து, கடவுள் ஒருவர் இருக்கிறார், சுவாசம் கொடுத்த ஒருவர் இருக்கிறார், அவர் வழியில நான் போக வேண்டும் என்று எந்த மனிதன் தீர்மானிக்கிறானோ, எந்த மனிதன் அதற்கு தன் மனதை செலுத்துகிறானோ, அந்த மனிதன் மட்டுமே பரலோகம் போக முடியும். வேறு மனிதன் பரலோகத்துக்கு வர முடியாது. மனம் மாறாத மனிதன் பரலோகத்துக்கு வர முடியாது. நீ வயிற்றுல இருக்கும் போதே என்ன செய்யணும்? முழு வளர்ச்சி அடைந்து இந்த உலகத்துல நீ பிறக்கணும். பூரணமாகாத எந்த ஒரு பிள்ளையும் என்ன செய்யுது? மன வளர்ச்சி குறைஞ்ச பிள்ளையா பிறக்குது, இல்லை மூல வளர்ச்சி குறைஞ்ச பிள்ளையா பிறக்குது, இல்லை கைகால் செயலிழந்த பிள்ளையா என்ன செய்யுது? பிறக்குது. பிறக்கிற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கக்கூடாதா? உள்ளதானே இருக்க, எங்க பூமியில தானே இருக்கிறீங்க. கடவுள்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் உருப்படியா இருங்க. கடவுளை நோக்கி பாருங்க. தாய் உனக்கு பாலும் உனக்கு ஜீவனம் கொடுக்க, தாய் உன்னை காப்பாற்றுவதற்கு தாய் ஜீவனோடு இருக்கிறார். உனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் தேவன் ஒருவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நீ அவருக்கு பிரியமாக நடக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையை பத்திரமாக கொண்டு வந்து நீ பிறக்கும் வரைக்கும் அல்ல, நீ தேவனோடு பிறந்து தேவ பிள்ளையாய் மாறுவதற்கும் தேவன் உனக்கு துணை செய்வார். அல்லேலூயா. தேவ பிள்ளையாக நீங்க மாற வேண்டும். பாவத்தின் பிள்ளையாகவோ அநியாயத்தின் பிள்ளையாகவோ நீங்கள் இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக நான்காவது ஒரு விஷயம் இருக்கிறது. என்னது? புத்திசாலிகள். ஐஸ்வர்யம், நல்ல செல்வத்தை சேர்க்கறதுக்கு என்ன செய்யணும்? புத்தி இருந்தா போதுமா? நான் புத்திசாலி, அதனால என் செல்வம் பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு ராத்திரி உன் புத்தி, உன் மூச்சு இருக்கிறதுனால தான் புத்தி இருக்கு. அந்த மூச்சியை உன்னைய விட்டு கடவுள் எடுத்துட்டா உன்ட புத்தி இருக்குமா? நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? என்னது? எவ்வளோ பெரிய பணம் சேர்த்து வச்சாலும் என்ன நடக்காது? அதை அவன் அனுபவிக்க முடியுமா? அறிஞர்களே, இன்னைக்கு உலகத்தில் அது தெரியாம உலகத்தில் என்ன செய்யறாங்க? பிறருக்கு ஒரு 5 ரூபாயை கொடுக்க முடியாம பணக்காரனுக்கு பணத்தை கொடுக்கறாங்க, ஏழைகளுக்கு பணத்தை கொடுக்க வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குடும்பம் அமைந்திருக்கிறது என்று சொன்னா, அவன் புத்தியோடு அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? செலவழிக்கணும். தன் மனைவிக்கு வேண்டியதை செலவழிக்கணும், தன் கணவனுக்கு வேண்டியதை செலவழிக்கணும், தன் பிள்ளைகளுக்கு வேண்டியதை செலவழிக்கணும். அந்த புத்தியை அவனுக்கு இருக்கணும். தான் பிள்ளைக்கு கொடுக்காம ஊரா பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும்? உருப்படியா இருக்குமா அந்த குடும்பம்? இருக்காது. நீ அடுத்தவளுக்காக பணம் செலவழிக்கிற, அது உன் புத்தின்னு நினைக்கிற. ஒருத்தவனுடைய புத்தி என்ன? இன்னைக்கு அரசியல்வாதிகள், சில நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், சில கெட்ட அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், சில நல்ல போதகர்கள் இருக்கிறார்கள், சில கெட்ட போதகர்கள் இருக்கிறார்கள், சில நல்ல பக்தி உள்ளவர்கள்